வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கற தமிழ்நாடு ஒரே நாள்ல உருவானதில்லைங்க. இதுக்கு பின்னாடி சுமார் 2000 வருஷம் நீண்ட சிக்கலான தியாகங்கள் நிறைஞ்ச ஒரு பெரிய கதை இருக்கு. வாங்க, அந்த பயணத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நாம இன்னைக்கு வரைபடத்துல பார்க்கற இந்த தமிழ்நாடு எப்படி உருவாச்சு? இந்த எல்லைகள்லாம் எப்படி வந்துச்சு? முக்கியமா தமிழ்நாடுங்கிற இந்த பேர் எப்படி வந்துச்சு? வாங்க, இந்த கேள்விகளுக்கான பதில தேடிதான் நம்மளோட இந்த பயணத்தை நாம தொடங்க போறோம். இந்த கதைய நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல பண்டை தமிழகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அப்புறம் எப்படி அதோட நிலப்பரப்பு சுருங்குச்சு, மொழிக்கு வேண்டி நடந்த போராட்டங்கள் என்ன, தமிழ்நாடுங்கிற பேர் எப்படி வந்துச்சு, கடைசியா தியாகங்களால உருவான நம்ம மாநிலத்தோட எல்லைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அப்படின்னு ஒரு சிங்கிள் யூனிட்டா ஒரே பேரால ஒரு நிலப்பரப்பு கிடையவே கிடையாது. அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, அப்புறம் தொண்டை நாடு, கொங்கு நாடுன்னு தனித்தனி ராஜ்யங்களா தான் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான கோடு போட்ட மாதிரி எல்லைகள்லாம் அப்போ கிடையாது. குறிப்பா ராஜராஜ சோழன் மாதிரி பேரரசர்கள் காலத்துல தமிழ் ராஜ்யங்களோட செல்வாக்கு எங்கேயோ இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதோட தாக்கம் இலங்கை, மாலத்தீவுகள்லேருந்து இந்தோனேஷியா, மலேசியா வரைக்கும் பரவி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டு வெளி அது. சரி, இவ்ளோ பறந்து விரிஞ்ச இந்த நிலப்பரப்பு எப்படி சுருங்க ஆரம்பிச்சுது, அப்புறம் எப்படி ஒரு புதிய அடையாளத்துக்கு கீழே ஒன்னா சேர்ந்துச்சு? வாங்க அத பார்க்கலாம். பெரிய தமிழ் பேரரசுகள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா டெல்லி சுல்தான்கள், விஜயநகர பேரரசுன்னு அடுத்தடுத்து படையெடுப்புகள். இதனால நம்மளோட பாரம்பரிய தமிழ் நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சது. கடைசியா பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க. அவங்க மதராசு பட்டினத்தை வாங்கி கோட்டை கட்டி அவங்க நிர்வாகம் பண்றதுக்கு வசதியா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய யூனிட்டை உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் தான் மெட்ராஸ் பிரசிடென்சி. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுல தமிழ் பேசுறவங்க மட்டும் இல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஏன் ஒரியா பேசுற மக்கள் கூட இருந்தாங்க. அதாவது பல மொழி பேசுற மக்களை ஒன்னா சேர்த்து ஒரே நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வந்த ஒரு பெரிய மாநிலமா இது இருந்துச்சு. இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாடு முழுக்க ஒரு புது சிந்தனை, ஒரு பெரிய அலை உருவாக ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ்காரங்க அவங்க வசதிக்காக போட்டிருந்த இந்த எல்லைகளை மாத்தணுங்கிற ஒரு குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்குச்சு. ஆனா மத்திய அரசு இந்த யோசனைய உடனே ஏத்துக்கல. முதல்ல தார் கமிட்டின்னு ஒன்னு போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மொழிவாரியா மாநிலங்களை பிரிக்கிறது இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நேரு, பட்டேல், சீதாராமையா இருந்த ஜேவிபி கமிட்டியும் அதே தான் சொன்னாங்க. ஆனா மக்கள் போராட்டம் ஓயல. தெலுங்கு பேசுற மக்களுக்குன்னு தனி மாநிலம் வேணும்னு கேட்டு பொட்டி ஸ்ரீராமுலுங்கிற ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சாரு. 58 நாட்கள். கடைசில அவரு தான் உயிரைய தியாகம் செஞ்சாரு. இது நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அவரோட அந்த தியாகம் ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. அரசாங்கம் வேற வழி இல்லாம கோரிக்கையை ஏத்துக்கிட்டே ஆக வேண்டிய நிலைமை. அதனால 1953 அக்டோபர் மாசம் மெட்ராஸ் பிரசிடென்சிலிருந்து தெலுங்கு பேசும் பகுதிகள் பிரிக்கப்பட்டு ஆந்திரா உருவாச்சு. சுதந்திர இந்தியாவுல மொழிவாரியா உருவான முதல் மாநிலம் அதுதான். சரி, ஆந்திரா பிரிஞ்சு போயிடுச்சு. மத்த மொழி பேசுற பகுதிகளும் 1956ல மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ தமிழ் பேசுற மக்களுக்குன்னு ஒரு மாநிலம் கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு அப்பவும் தமிழ்நாடுன்னு பேர் கிடையாது. அப்போ என்ன பேர் இருந்துச்சுன்னா, அதே பிரிட்டிஷ்காரங்க வச்ச மெட்ராஸ் ஸ்டேட், அதாவது மெட்ராஸ் மாநிலம்ங்கிற பேர் தான். அந்த பேரை மாத்தி தமிழ்நாடுன்னு வைக்கணும்னு 10 வருஷத்துக்கும் மேல போராட்டம் நடந்துச்சு. கடைசியா 1967ல அறிஞர் அண்ணா முதலமைச்சரா இருந்தப்போதான் சட்டப்பூர்வமா நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டப்பட்டது. ஓகே, பெயர் கிடைச்சிருச்சு. ஆனா கதை இன்னும் முடியல. மாநிலத்தோட இறுதி எல்லைகளை முடிவு செய்யறதுக்கு இன்னும் பெரிய போராட்டங்களும் தியாகங்களும் தேவைப்பட்டுச்சு. குறிப்பா தெற்கு பகுதியில கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோட இணைக்கணும்னு ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சது. அப்போ அந்த பகுதி திருவிதாங்கூர் சமஸ்தானத்து கூட இருந்துச்சு. மார்ஷல் நேசமணி தலைமையில நடந்த இந்த போராட்டத்துல போலீஸ் துப்பாக்கிச்சூடு வரைக்கும் போய் 11 போராட்டக்காரர்கள் உயிரிழந்தாங்க. இந்த எல்லை போராட்டங்களோட இறுதி முடிவு ஒரு வழி நிறைஞ்ச சமரசமா தான் இருந்துச்சு. பாருங்க, நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கிடைச்சது. ஆனா அதே நேரத்துல தமிழ் பேசும் மக்களே அதிகமா இருந்த சித்தூர், திருப்பதி பகுதிகள் ஆந்திராவுக்கும், தேவிகுளம், பீர்மேடு பகுதிகள் கேரளாவுக்கும், கோலார், தங்கவயல் பகுதி கர்நாடகாவுக்கும் போயிடுச்சு. இது ஒரு பெரிய இழப்பு தான். ஆக சுமார் 2000 வருஷம் நீண்ட பயணத்துக்கு பிறகு இப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற நவீன தமிழ்நாடு மாநிலம் உருவாச்சு. இது வெறும் எல்லைகளையும் பெயரையும் பத்தின கதை மட்டும் இல்ல.
இது ஒரு பண்பாடு எப்படி தன்னை தக்க வச்சுக்கிட்டது, அரசியல் ரீதியா எப்படி போராடுச்சு, எத்தனையோ தியாகங்களை எப்படி சந்திச்சுதுங்கிற கதை. ஒரு தாயகம்னா என்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிற கேள்வியை இந்த வரலாறு நம்ம முன்னாடி வைக்குது.